நன்றி. சீஃப் கெஸ்ட் நல்லா பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா பாடினாரு, ஆச்சரியமா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் அப்புறம் தான் அவர் சொன்னாரு, இவர் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ் தான். இவருடைய வீடியோ வந்து வைரலா போச்சு. கேள்விப்பட்டீங்களா? யாராவது கரெக்ட் போட முடியுமா அந்த வீடியோவை? இவர் யாருன்னு பார்ப்போம். சொல்லுமா. ஆக்சுவலி இது யாருமே எனக்கு தெரியாது. அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரோக்ராம் அப்புறமா தான் கேள்விப்பட்டேன். ஜோசப் தான் சொன்னார், அவர் வந்து ஒரு இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபாதர் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியாது. வேண்டமாக நானும் அவர் பக்கத்தில் வந்தவர் இன்னொரு ஃபாதர், அவர் வந்து ஆந்திரா. நான் வாக் போயிட்டு இருந்தோம், சாப்பிட்டு சரி ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு ஸ்டெஃபான் ஸ்கூல் அப்படி நடந்துட்டு இருந்தோம். அவர் ரேண்டமாக வந்து கேள்வி கேட்டார். அந்த ஸ்பாட் எது சொன்னான்னா சொல்லி அடுத்து அவர் அந்த வீடியோ அப்லோட் பண்ணார். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணார். அப்போவே வந்து 1 மில்லியன் ஒரே நாள் 1 மில்லியன் போச்சு. இப்போ ஏறக்குறைய ஒரு 14-15 மில்லியன் போயிருக்கோம். அவருக்கு நிறைய எல்லா வீடியோஸும் அவர் மில்லியன் கணக்கில் தான் போகுது. அப்புறம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து சொல்கிறாங்க, அந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லாரையும் அடிச்சது, என்னது தலைவர் டைலாகே வரல. எண்ணில அடுத்து இவங்க கப்பா பண்ணவங்களுக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா அவருக்கும் லாஸ்ட் மினிட்ல நல்லா பண்ணீங்க. எங்கேஜிங்கா இருந்தது. நிறைய விஷயம் நீங்க பேசுறதா இருக்கு, முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பேசுறது நம்ம ஹாஸ்டல் செக்ரட்டரி கீதா. இமெயில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. கிறிஸ்மஸ் அதுவும் பசங்களை வச்சு பேக்கிங் பண்ணி டொனேட் பண்ண போகிறோம். குரூப்ஸ்ன்னு ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பார்க்கலாம். அரேஞ்ச் பண்ணி பசங்களோட பேக்கிங் பண்ணதுக்கு Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a
நானும் என் பையனும் என் தம்பியும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் பண்ணோம். இன்னைக்கும் ஏன்னா நானும் ஆரியனும் என் தம்பியும் பண்ணியிருந்தோம். ஜெயபாலனுக்கு வந்து டைம் இருக்கும்போது அவர் போய் டொனேட் பண்ணுவார். அதாவது இப்போ வீடியோ ஃபோட்டோ எல்லாம் பார்த்து குட்டீஸ் எல்லாம் டொனேஷன். ஸோ தேங்க்யூ டு ஆல் த ஃபேமிலிஸ். நீங்களே போய் அதை ஆர்கனைஸ் பண்ணி காசு கொடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு போயிட்டாங்க. இன்னொரு சைட் நியூஸ், இதோட நானும் ஸ்ருதியும் ஆர்ட்ஸ் கிளப்ல இருந்து நிற்கிறோம். ஸோ புது டீம் வந்து வெல்கம் பண்ணுறோம் ஆர்ட்ஸ் கிளப்புக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 6 years ஆர்ட்ஸ் கிளப்ல எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கூடையும் வேலை பார்த்து எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. பிக் தேங்க்யூ டு ஆல் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் த பேரண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிருக்கோம். அண்ட் தேங்க்யூ. ஒன் மோர் திங், எல்லாரும் நினைக்கிறாங்க சிசி அப்படின்னு. பட் எலெக்ஷன்ல வைக்கும்போது கடைசி யாருமே வந்து நிற்கல. அண்ட் வி ஆல்வேஸ் வெல்கம் நியூ கமர்ஸ். நாங்கள் எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் கைட் பண்ணுறதுக்கு எல்லாம் காட்டுறதுக்கு. அதனால யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் வைக்க மாட்டாங்க டீம்ல. ஸோ நியூ கமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ. தேங்க்யூ கீதா. இந்த டீமுக்கு இவங்க தான் ஹாஸ்டலில் வேறு லெவல் கொண்டு போனாங்க. உமன்ஸ் டே ட்ரிப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டே வந்து சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் சென்டரில் பண்ணாங்க. அப்புறம் 1 day ட்ரிப்பு 2 day ட்ரிப்புன்னு வேறு லெவலில் பண்ணாங்க. தேங்க்யூ கீதா, ஸ்ருதி அண்ட் பரத். இப்போ அடுத்து நமக்கு எலெக்ஷன் நியூஸ் இருக்குது, வைக்கிறதா இருந்தது. அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் ஆஃபீஸராக நம்ம பிரதீப் வர முடியல. அதுக்கு அவர் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு இப்போ பிக் பாஸ் சேர்ந்து வந்து வாங்க பிரதாப். அதை சொல்லுவாங்க என்னன்றத. பிரதாப், பிரசன்ட் சர்ப்ரைஸ். தேங்க்ஸ். வணக்கம் எல்லாரும். மேரி கிறிஸ்மஸ். காலேஜில் அழகாக இருக்கீங்க. இதுதான் விஜய் சேதுபதினு சொல்லுவாரு. அது மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தான் வந்துட்டு தமிழ் சங்கத்தில் ஓட்டிங் நடக்கும். ஸோ வாலண்டியர்ஸ் ஓட்டிங். ஸோ அதுக்கு வந்துட்டு 5 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஆர்ட்ஸ் கிளப், இன்னொன்று வந்து மெனு டீம், அப்புறம் ட்ரெஷர், வைஸ் பிரசிடென்ட், நடுவில் பேசுறது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்குள்ள இன்னும் ஒருத்தர் வந்துட்டு வாலண்டியர்ஸா, அதாவது மெம்பரா இருக்கிறவங்க வந்து நாமினேட் ஆகலாம். இந்த வருஷம் அந்த ஓட்டிங் சிஸ்டம் இல்லை. ஏன்னா யாருமே வந்து நிக்கல அந்த ஒரு ஓட்டிங் சிஸ்டம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் பொட்டென்ஷியலான ஆளுங்க யார் வந்துட்டு கூட வாலண்டியர்ஸா நின்று வழி நடத்துவாங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 4 பேரை வந்துட்டு 3 டிஃப்ரெண்டான இல்லை 2 டிஃப்ரெண்டான பொசிஷனுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த 5 பேரையும் நான் கூப்பிடுறேன். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? தமிழ்ல சொல்ற தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்ல வந்ததுதானே எலெக்ஷன் 2 வருஷம் கூட நடக்கும். மெயின் வந்தது 5 போஸ்ட் ஓப்பனாக இருந்தது. வருஷம் அப்படிதான் இருக்கும். சொன்னதுதான் அது. அதுக்கு வந்து யாருன்னா நாமினேட் பண்ணலாம். டிஃபால்ட்டா இருக்க டீம் வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணணும். அதான் எங்களோட ரூல். அதுக்கப்புறம் வெளியே நாமினேஷன் அக்செப்ட் பண்ணுவோம். நாமினேஷன் வந்துச்சுன்னா எய்தர் வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னா 2 பேரும் நாமினேட் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா எலெக்ஷன் வரும். இந்த தடவை வெளியே இருந்து அப்படி நாமினேஷன் எதுவும் வராதனால ஆல்ரெடி இந்த டிஃபால்ட் நாமினேஷன் தான் அன்அப்போஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க. அது யாருன்றது அவர் சொல்லுவார். ஓகேவா? நான் ஆக்சுவலி வீடியோ பார்த்துருந்தேங்க. பிரதீப் வராததுனால என்னை கூட வச்சு செய்யறாங்க. தமிழ்ல பேசுறது தமிழ்ல வச்சு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம வந்துட்டு ஆர்ட்ஸ் கிளப் பரத் அவர்கள் வந்துட்டு வேலைக்கு அடைக்கலாம். பரத்தை வந்து நிறுத்துவாங்க. அடுத்தது வந்துட்டு மெனு டீம். ஸோ அவங்க வந்துட்டு விஜய் ஆண்டி அவங்க வேலைக்கு அடைக்கிறோம். கை தட்டி எல்லாம் விசில்லாம் அடிக்கணும், பயங்கரமாக பறக்கணும்.
அவங்க இங்கே உட்காந்துருந்தாங்க. நீ கூப்பிட்டு சொல்லி கேட்டாங்க. அங்கேருந்து வரணும் அவங்க அப்படியே. அங்க என்ன என் குரல் கரெக்டாக கேட்கணும். நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க, நான் பேக்ரவுண்ட் மியூசிக் அடிக்கணும்னு வைக்கிறேன். ஐயோ மேலே அடுத்தது ட்ரெஷரி டீம். ஸோ அவங்க வந்துட்டு ஐவி பண்ணால மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஜெயபால் அங்கிள் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது நம்ம ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் அவர்களை, பிரசிடென்ட் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இவங்க கூட வந்துட்டு கூட சேர்ந்து செயல்படுறவங்க சில பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மெனு டீம்லேருந்து ஜோதி அக்கா அவங்களும் அடிக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இவங்க 5 பேர் சேர்ந்து ஃபுல் டீமை ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்த மெம்பர் வந்துட்டு ட்ரெஷரி டீம் வந்து பிரசன்னா அவர்களை. ஸோ இப்போ இந்த டீம்ல இருந்து இவங்க வந்துட்டு இதுல ஒருத்தர் உள்ள இருக்காரு. அவர் வந்துட்டு எப்பவுமே அதே பொசிஷன் தான். அவரை தாண்டி அவரும் அந்த பொசிஷன்ல நிக்க முடியாது. அவர் தான் பாலாஜி, ஜெனரல் செக்ரட்டரி. கொஞ்சம் விலகி இந்த அனிசக்கா திருப்பி ஆர்ட்ஸ் கிளப் கமிட்டிக்கு வந்திருக்காங்க. அனிசக்கா ப்ளீஸ். நடன புயல் அனிசக்கா. அடுத்த நடன புயல் லோகேஸ்வரி அவர்கள். இது மட்டும் இல்லை, இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு 2 விஷயமும் நடந்திருக்குது. ஒரு பொண்ணும் ஒரு பையனையும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டீமுக்கு எடுத்துன்னு வராங்க. அவங்க ஏற்கனவே அந்த பொண்ணும் சரி பையனும் சரி நல்ல டீம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் டே நடத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கிறிஸ்டின் மார்க்கும் அந்த கிட்ஸ் எல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்திருக்காங்க. ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து பிரியா அவர்களை நடக்க அழைக்கிறோம். எதுக்கெல்லாம் ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும். டான்ஸு சிங்கிங் கிடையாது, டான்ஸ் மட்டும். பீப்புள் மேனேஜ்மெண்ட், கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் அண்ணனா இருக்கலாம். இதெல்லாம் வேற ஒருத்தருக்கும் பில்டப் இருக்கு. அவர் என்னன்னா அவர் ஒன் அண்ட் ஒன்லி டைரக்டரு. அவர் டைரக்ட் பண்ணாத சாமியே கிடையாது. நல்லா பேசி முடிக்கல. அடுத்தது வந்துட்டு அவர் கேமராவை தொட்டா அவர் வேற லெவலில் ஒரு வெற்றி மாறன் மாதிரி. ஸோ அகம்பரா டைரக்டர் அப்சர். நம்ம டீம்ல ஆடிட்டர் 2 பேர் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர்ல முருகன் ஜாய். இப்போ நீங்க 2 பேரும் புதுசா உள்ள வந்ததுனால டீம்ல உள்ள வந்துட்டு நீங்களும் பங்கெடுக்கிறதுனால டீம் இளமையா தெரியுது. ஆமா, இவங்க தான் இருக்கிறது பெரியவங்க. நீங்க சீனியரா இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு ஒரு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்னா என்னவா சொல்லுவீங்க நீங்க? Yeah, இப்போ நெக்ஸ்ட் பொங்கல் ஃபங்க்ஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம நடுவில் இந்த ஸ்போர்ட்ஸ் டே போன வருஷம் மாதிரி இருக்கோம். ட்ரை பண்ணிக்கிறோம் டீம்ஸ்லாம் என்னென்ன எவென்ட்ஸ்லாம் ஒரு வீட்டு சூட்டில் இருக்காங்க. நம்ம சாகர், சப்ரியா, ஜாசிம், அர்ஷத் எல்லாம், லக்ஷ்மி
ஸோ அவங்களோட சப்போர்ட் கமிட்டி மெம்பர் சப்போர்ட்டோட இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படும். அண்டு பர்சனலாக என்னோட சோஷியல் மீடியா சைடு வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக் ஆக்டிவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி யூத் கிளப் வந்து கமிட்டியோட செய்கிறது. ஸோ என் சார் சொன்ன மாதிரி வந்து இந்த வருஷம் நாங்கள் என்ன நடத்துகிறோமோ ஸ்போர்ட்ஸ் டே, அப்புறம் கிறிஸ்டின் மக்களுக்கு போனோம். ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய நாங்கள் பண்ணுறதுக்கு கூட நெக்ஸ்ட் இயர். ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி. ஸோ இதனால எங்களோட கோல் என்னன்னா வந்து ஜஸ்ட் இது வந்துடும் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நமக்குள்ளே வந்து அந்த கம்யூனிட்டின்னு அந்த ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம வந்து ஆகணும். ஸோ அதுதான் எங்களோட கோல் புதுசாக. ஸோ அது நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நாங்கள் சில பேர் வரல. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒத்துமையாகணும். அதுதான் எங்களுக்கு. முன்னாடி அவங்க அப்பா இருந்தாரு எலெக்ஷன் கமிஷன்ல, அப்படி அனௌன்ஸ் பண்ணாரு. இப்போ அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றாரு. நமக்கு நல்லா இருக்குது. தேங்க்யூ. இது ஒருத்தர் வந்து வர முடியல, சீட்டா இருக்கிறாரு, கொஞ்சம் வர முடியாம. நம்ம பிஆர் வழக்கம் போல நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியதாக சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணா அவர் வரல, ஒயிட் மாறிடுச்சு வரலேருந்து. அவர் ரிட்டையர் வரப்போ அவர் தான் ஒரு டீமை கண்டினியூ பண்ணுவார். அதான் அந்த டீமை 15 பேர் டீமை தேங்க்ஸ் பிரகாஷ் சொல்லுது. தேங்க்யூ. இது நிறைய தெரிஞ்சுக்கோ. 2011 நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 15 வருஷம் ஆகுது. தலைவர் சொல்லிக்கிற நிறைய 50 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்துருக்கோம். 15 பேர் டீம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு 6 பேர் இருந்தோம். பழைய டீம் இருக்கு. ஆரம்பத்துலேருந்து மீதி எல்லாம் 9 வருஷம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம தமிழ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும், நான் மட்டும் இல்லை அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புரியல, பின்னாடி நீங்கள் புரியுதா நம்ம அப்படியே வாங்க சொன்னாரு. இப்போ அப்போ இவங்களுக்கு 5 பேர் வயசு 7லேருந்து 10 வயசு இருக்கும். இப்போ இந்த பசங்க வளர்ந்து அவனுக்கு ஒரு ஆளாகி இப்போ அவங்க கமிட்டி மெம்பராக இருக்காங்க. இது வந்து நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட். இதுதான் எதிர்பார்ப்பாங்க. இவங்க தான் நம்மளுடைய ஃபியூச்சர். இவங்க தான் அடுத்த இது கொண்டு போக போகிறாங்க அந்த ஜென்ரேஷனை. ஸோ தேங்க்யூ. நீங்கள் பொங்கலுக்கு ஒரு வீடியோ போடலாம். ஸோ அப்படி இருந்த பசங்க இப்போ இன்னொரு வந்திருக்காங்க. இந்த டீமுக்கு நன்றி. முதல்ல புதுசாக வந்து வெல்கம் பண்ணிடலாம். என்னோட பேசியாச்சு. அடுத்து வந்துருக்கிறது நம்ம ஆசிரியர் விருந்தோரா பலசுன்னு சொல்லுவாங்க. லோகேஷ், நீங்கள் என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? வந்துருக்கீங்க, ஹாஸ்டல் ஆளி இருந்தாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க? புதுசாக என்ன பண்ண போறீங்க? எதுக்கு மெயினாக வந்தேன்னா, நான் வந்து இப்போ 2 இயர்ஸ் தான் ஆகுது. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து என்னோட பார்ட்டிசிபேஷன் வந்து நிறைய இருக்குங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நிறைய பேர் நியூவாக வந்துக்கிட்டே இருக்காங்க பிஎன்ஆல. ஸோ பழைய மக்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், நல்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய பார்ட்டிசிபேஷன் இருந்துருக்கு. புதுசாக நிறைய பேர் வராங்க, அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது என்னோட மெயின் கோலாக பார்க்குறேன். ஸோ எல்லாருமே வரணும், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதா. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கு. அதில் வந்து இப்போ ஸ்ருதியும் அண்ட் கீதா 2 பேரும் கரெக்ட் 3 பேரும் சேர்ந்து பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய புது விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ அதை வந்து நம்ம கட்ட வச்சுக்கணும் மெயினாக. அதுக்கு மேலே போகணும்னா அது வந்து ஆடியன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இதை எப்படி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஜாலியாக வெற்றி கொண்டாடணுமோ அந்த மாதிரி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி இது வந்து இன்னும் நம்ம மேலே கொண்டு போகலாம். உங்களோட ஐடியாஸ் எல்லாமே எப்பவுமே இருக்கலாம். ஸோ அதை இன்னும் நல்லபடியாக கொண்டு போகணும். எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு போகிறோம், நாங்கள் மட்டும் இல்லை. ஸோ அதனால எல்லாருக்குமே நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ். பிளானிங்
ஸோ அது நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் நியூ ரெசிபீஸ் நார்மலாக பிரியாணி அந்த மாதிரி இல்லாமல் நியூ ரெசிபீஸ் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். பார்க்கலாம். கிண்டர் பூஞ்ச் இன்னைக்கு கிண்டர் பூஞ்ச் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். கிட்ஸ் மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸுக்கும் சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதை. ஆனால் சாரி, அடல்ட்ஸ்க்கு வந்து விதவுட் ஆல்கஹால் சேம் கிட்ஸோட ஃபிஷ் தான். ஸோ அடல்ட்ஸும் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரசன்ட் கேட்கிறேன். எப்படி நாங்க மெம்பர்ஷிப் என்ன நடக்க போகுது அடுத்த வருஷம் என்ன பிளான் இருக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துக்கு வந்து எனக்கு இன்னைக்கு தான் வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்போ ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் உங்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இந்த தடவை நீங்கள் எல்லாருமே, அதாவது வராதவங்க சரி, நீங்கள் ஈவெண்ட்டுக்கு வராதவங்க சரி, எல்லாரும் கரெக்டான நேரத்தில் உங்களோட மெம்பர்ஷிப் இதை கொடுக்கறதுனால எங்களோட நேரம் ரொம்ப குறைந்து போச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்த வருஷமும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களோட மெம்பர்ஷிப் கொடுத்தீங்கன்னா எங்களோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். அதுக்காக அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து இந்த வருஷம் 120 எல்லாருக்கும் வாங்கணும். வாங்கும்போது கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. அது ஏன்னா அது விலை ஏறினால நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு சமாளிக்க முடியல. அதனால மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஏறிதான் ஆகணுன்ற சூழ்நிலை தான் ஏற்றுறோம். ஸோ அது பிரகாரம் இந்த வருஷம் நல்லபடியாக நம்மளோட எல்லாம் முடிச்சு இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப இல்லை. இருந்தாலும் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒன்று இல்லைன்ற நிலைமை இல்லாமல் ஒரு 3000 ஈரோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு நம்ம கமிஷனத்தில் வளர்ந்துருக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம கமிட்டியும் சரி எல்லாருமே. இதே மாதிரி அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஏற்றலாமா அப்படின்ற ஒரு வாய்ப்பு யோசனை பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்தா இப்போ நமக்கு போதுமான அளவு பணம் நம்மளுக்கு இருக்கிறதுனால அது ஏற்றுறதுக்கான எந்த ஒரு அறிவு எதுவுமே இல்லை, ஐடியாஸ் இல்லை. அதனால இதே 120 கண்டினியூ ஆகும். சிங்கிள்ஸுக்கு 60 அண்ட் 30 வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது லாஸ்ட் இந்த வருஷம் கட்டினாங்க, அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகுது. ஸோ இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து அடுத்த வருஷம் நம்மளோட கண்டிஷனை மேலும் வளர உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. அக்கௌண்ட் பேலன்ஸ்லாம் பொங்கல் சொல்லுவீங்களா? எப்படி கிளியரா என்ன இருந்தது? இப்போ நான் சொன்னது வந்து ஒரு மதிப்பான அமௌண்ட். அதாவது இன்னும் இந்த ஈவெண்ட் முடியல. இந்த வருஷத்தோட இந்த பிஸ்னஸ் முடியணும். இந்த வருஷம் லாஸ்ட்ல தான் நாங்கள் கணக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது ஆடிட்டிங் பண்ணதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆடிட்டர்ஸ், கமிஷனத்தோட ஆடிட்டர், அவங்க சரி பார்த்து ஓகே பண்ணி சைன் பண்ணதுக்கு அப்புறம் வர பொங்கல்ல எவ்வளோ இந்த வருஷத்தோட ஈவெண்ட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம், கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எவ்வளோ செலவு ஆகுதுன்ற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக PDF ஃபார்மேட்டில் காமிச்சிருவோம். ஸோ நீங்கள் எல்லா பொங்கலில் வந்து எதிர்பார்க்கலாம் நம்மளோட கமிஷனோட நிதி. அங்கே இருக்கீங்களா? அப்படியே மெயின்டைன் பண்ணால் எல்லோருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இது ஏறத்தாழ கமிஷன் 14-15 வருஷத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கோம். அது சந்தன கொடுக்குறது ரொம்ப முக்கியமானது. நம்ம நாங்கள் எல்லாரும் முக்கியமாக ஆணிவேறு என்னோட மாதம் தெரிவிக்கிறது ஆசையா நல்ல எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் ஓட்டி 3வது தலைமுறை நெருங்கி வந்துட்டோம். இதோட நின்றாமல் இன்னும் பல 3 தலைமுறைகளை தாண்டி நம்ம கடந்து மனுஷன் நம்மளை இயக்கணும். எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட ஒத்துழைப்பால் நம்ம வந்து நல்ல சட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவ்வளோ அதிகமான நம்ம சட்டை வசூல் பண்ணலைனாலும் வசூல் பண்ணிய தொழிலிருந்து நல்ல நீட்டாக நம்ம கொஞ்சம் ஏறத்தாழ ஒரு சங்கடம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த வருடம் நம்ம சந்தானம் நிர்ணயிக்கல, கொஞ்சம் கூடுனாலும் கூடலாம். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து மீண்டும் மேலும் வளர நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக நடத்தி செல்லணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கோவில் எல்லாருக்கும் விசால பேசுறதா பேசிட்டீங்க. கேபி மெம்பர்ஸ் வேற சொல்லுங்க என்னங்க? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாலாஜி சொன்ன மாதிரி 15 இயர்ஸ் முன்னாடி எல்லாருக்கும் 10 ஃபேமிலி வந்து ஒவ்வொரு பார்ட்டிலையும் சமைச்சு எடுத்துருவாங்க. அந்த ஃபுட்டெல்லாம் வெரி டேஸ்டி. போக போக சங்கம் வளர வளர சரி எதுக்கு மற்றவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பானுட்டு சங்கமே அவங்க தரப்பு வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுது. இவ்வளோ தூரம் சங்கம் உண்மையாக போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் காரணம். மற்றவங்க நினைக்கலாம் நம்ம வரக்கூடாது இல்லை நம்மளை சேர்க்க மாட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ரோச் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தலைவரே இத்தனை வருஷம் நீங்களே தலைவர் வரீங்க, என்ன காரணம்? வேற யாரும் நல்ல தலைவர் வரல. நீங்களே பார்க்கலாம் எப்போ அண்ணன் கிழமை என்ன கல்யாணம் பார்த்தா கிளம்பவே மாட்டேங்கிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் வாபஸ் வாங்குறேன். அந்த உங்களுடைய பாய் விவசாயிக்கு எங்கால் நீங்கள் டைம் வேணும், அவளுக்கு சிவப்படுத்தி காசு வேணும். அதனால் கொண்டாடி டைம் வருமா? நீங்க சொல்றீங்க கொண்டாடி ஊர்ல இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு டைம் வைக்கிறீங்க. நான் சொல்றேன் இங்க யோசிக்கிறீங்கல்ல, அதுக்காகத்தான் சொல்றேன். கொண்டாடிக்கு டைம் ஒதுக்கவே விற்கிற பாருங்க. இங்க தெரியும் பழம் இங்க இருக்கவங்க இல்ல ஆளாளுக்கு ஒரு மாதிரி இருக்காங்களா? இது ஒரே ஒரு ஒரு வயிற்று கிடைங்களேன். இதெல்லாம் ஊருக்கு பிரச்சனை கூட வீட்டுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் பார்க்கறதுல சொல்றேன் ஊருக்கு உழைச்சா எந்த குடும்பம் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அங்கும் அங்கும் உழைத்தாய் இருவாருக்கும் அங்கும் பயன்படும். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி இந்த டீம் இருந்து போறீங்க 15 வருஷமா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. டான்ஸ்லையும் சரி, பாட்டுலையும் சரி, எல்லா விஷயங்களையும் சரி. இதுக்கு வந்து இரண்டு பேச்சுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியும் ஓகே சொல்லி இங்கே எங்கள் டீமில் இது வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. கடைசியில் ஆட்ட தலைவர் என்ன சொன்னாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் மெம்பர்ஷிப் ஏற்றலாம் அப்படிங்கிற பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தையும் ஒரு இது மைண்டு அதை வந்து எல்லாமே கேட்டுட்டு என்ன பண்ணலாம் இதுன்னு கேட்கலாம். ரெண்டாக பிரிச்சுவேன். எத்தனை பேர் கவர்மெண்ட் வந்து எத்தனை பேர் பண்ணுறாங்க அதை கால்குலேஷன் போட்டு இந்த வருஷம் இவ்வளோ பைசா இருந்ததுன்னா அடுத்த வருஷம் இவ்வளோ பைசா வரும் அப்படிங்கிறப்பறம் இன்னும் கூடுதலாக ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. இதுக்கு மெம்பர்ஷிப் வந்துட்டுருக்காங்க. அதனால இந்த பணத்தை ஏற்ற வேண்டாம் அப்படின்னு வேண்டாம்னு சொல்கிறவங்க நான் நின்று மற்றவங்க சமாதானப்படுத்தி ஓட்டெடுப்பு நடத்துவோம். இங்கே ஓட்டெடுப்பு பண்ணிக்கிட்டு இந்த எலெக்ஷன் ஓட்டெடுப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அடுத்த பொங்கலுக்கு கூட எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி எங்கே பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் கேட்டு அங்கே ஒரு ஓட்டு எடுப்பது யார் யாருக்கு ஓட்டு பண்ணுறது எல்லாமே வேணாம் இதெல்லாம் செஞ்சு பண்ணுறதுனால தான் இத்தனை பேரும் இன்னமும் சந்தோஷப்பட கூட இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் யாருமே அது செய்யல அது சரியாக பண்ணலாம் சரியாக பண்ணலாம்னு சொல்கிறதில்ல. எல்லாரோடையும் நாங்கள் எல்லாமே சேர்த்து பகிர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் எடுத்துக்காது. மற்ற உங்களுக்கு தெரிய சங்கனால் வந்து தமிழ் சங்கத்தை தவிர்த்து மற்ற சங்கங்கள்லாம் இருக்குது. அங்கே ஆரம்பித்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே எத்தனையா பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காத இத்தனை வருஷமா என் கூட இந்த அத்தனை பேருக்கும் தேங்க்ஸு. ஏன்னா நான் வந்து பிரசிடண்டாக இருக்கிறது வந்து ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி உள்ளுக்குள்ள வேலை செய்யறதுலாம் வேணாம்.
அவங்க இல்லைன்னா நான் இல்லை. தலைவர் யார் வேணும் வரலாம். ஒர்க்கர்ஸ் பாலாஜி மெயினா இத்தனை வருஷமா இருக்கும். ஜெனரல் செக்ரட்டரியாக வச்சு மருத்துவ ஆர்கனைசேஷன் அந்த போஸ்ட்டுக்கு அவளை விட்டா யாரும் இல்லைன்னு அவருடைய பேச்சு பிரசம்சா எங்க டிவியே பிரச்சனை அதிகமாக கொண்டு வந்து அவர் தான். ஆமாம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா எல்லாம் இது வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். அது அவரையும் கூப்பிடணும், இவரையும் கூப்பிடணும், இவரையே கூப்பிடக்கூடாது, அவரையே கூப்பிடணும். இத்தனை அதாவது என்ன சொல்லுவோம்னா உங்களுக்கு தெரியாது சுக்கரகாசிங்கத்தோ நடிகர்த்தோ அவருடைய ஃபுல்லாக இது ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா நம்மளாம் வந்து இது ரைட்டு இது லெஃப்ட்னுவோம், இன்னும் சென்டரில் போவோம். ஒரு கேள்விக்கு 2 பதில் தான் நம்மளுடைய இருக்கும். ஆனால் இவர் வந்து 3வது பதிலையும் தேர்ந்தெடுத்தார். அப்படிப்பட்டவர் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக வந்து நல்லபடியாக கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் முதல்வர் ஆனந்தம் இருந்தார், நல்லபடியாக கொண்டு போயிருக்காரு. அவரு இயற்கை இருக்கிறதுனால இது இல்லாமல் இவரை செலக்ட் இவரு நல்லபடியாக செய்திருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமான நபர் நல்லபடி சிங்காரம் நம்ம அழிப்பேன் நம்ம சங்கம் நல்லபடியாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடந்து கொண்டிருக்கு. அவர் தான் முக்கிய காரணம். தேச வசதிக்காக அவருக்கு தேங்க்ஸு. பசங்க அவருக்கு ஹெல்ப்காக பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட மைக் கொடுக்கல பெரிய பஞ்சாயத்து 2 வருஷமா கேட்குறீங்க. ஆமா, ஃபேன்ஸுக்காக இருக்கு வார்த்தை. நான் வந்து புதுசாக இல்லை, அவ்வளோ 1 வருஷமாக ஆய்வாளர் கூட ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இயர் நிறைய நியூ ரூல்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் கம்யூனிகேட் ஆகிற மாதிரி ஐ திங்க் அது ரொம்ப ஸ்கூல் லைனாக இருக்கும் அப்படின்னு இதுதான் விஷயரி சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். சாப்பாட்டு எப்பயுமே ஒரு முகசொலிக்காக அது எடுத்து சரி எல்லாம் பக்கத்துலையும் சரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துடுவாங்க. தாய் ஒதுக்கிறதுக்கு அந்த காரணம். இவங்களுக்கு இப்போ ஜோதி வந்து ஒரு 1-2 வருஷமாக தான் இருக்காங்க. அவர் இன்ட்ரெஸ்ட்டாக வாலியில் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு நல்லபடியாக எல்லாமே புதுசில் இருந்து பொருட்கள் கப்பிலிருந்து எல்லாம் முன்னாடி சரி எல்லாத்தையும் பார்த்து ஒன்றெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்களாம் நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டிலையா அப்படின்னு. எங்களுக்கு வேலை வெட்டி நிறைய இருக்கு. உங்களை மாதிரி இருக்கும் உட்காந்து பார்க்கணும் சந்தோஷப்படணும் அவசியம் இருக்கு. இருந்தாலும் நம்ம தமிழ் சமுதாயத்தை இந்த வியட்நாடு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணுன்ற ஒரே ஒரு ஆசை காரணம். அதுக்காகத்தான் எத்தனை பேரும் அன்பை இந்த தமிழ் சங்கத்திலிருந்து 1 பைசா நயா பைசா எங்கள் டீமுக்கு யாருமே உதவப்படுது. என்ன பைசா வருதுன்னு பேசிட்டு தான் தெரியும். அதுக்கு என்ன செலவு தெரியும்.
எங்களுக்கு இதுவரையிலும் நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு நயா பைசாவுக்கு நாங்கள் இருக்கிறதில்லை. இவங்கெல்லாம் வாலிபராக செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நான் இந்த ஹால் கொடுக்குறது ஹாலுக்கு வாடகை ஹாலுக்கு வாடகை இதை விட வெளியிடங்களுக்கு போனால் 3 மடங்கு 4 மடங்கு வாடகை கொடுக்கணும். அது நம்ம தமிழ்நாடு வாடகை போட வேண்டாம். இந்த ஹால் ஓரளவுக்கு சின்ன அமௌண்ட் ஹால் கொடுக்கணும். அதே மாதிரி சாப்பாடு வெளியிலேருந்து கொண்டு வந்தால் சப்போஸ் 100 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 150 பேர் வந்தாங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு வந்த ஆளுகளுக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் வேறு வழி இல்லாத நாங்களே இங்கே கொடுக்குறது எல்லாம் சாப்பாடு. சப்போஸ் நின்று போனால் கூட கடற்கரையில் ஏதாவது 10 நிமிஷம் அதுக்காக அப்புறம் கன்னிசம்மா ரொம்ப நாள் முன்னாடி இருந்தாங்க நம்ம வீட்டில். வெரி குட் டான்ஸர். நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்சரையும் அவன் தம்பியும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கைங்கிறது அந்த கதை வச்சுட்டு நம்ம கேமராமேனாக இருந்தார். அவன்ப்பா சின்ன கேமரா வச்சுட்டு அதை அவன் இருப்பாரு. அடிச்சு பிடிச்சு பிடிப்பாரு. அதனால பெரிய மணி சுத்தமா போன தீபாவளியில் அப்பா அவ்வளோ கலக்குனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸு. கலந்துருக்காங்க. அவங்களுக்கு லைஃப் ஃபார்வர்டு இது எல்லாருக்குமே தெரியும். சரின்னா சரி, தப்புனா தப்பு. அது அவருடைய பாலிசி, அவருடைய இது. அதை நாங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதில் முன்கோபி கூட எனக்கு சொல்லிட்டு செய்யலைன்னா அவருக்கு கோபம் வரும். அது என்னை பொறுத்தவரைக்கும் 100% தப்புனா தப்பு தான். இது எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. 2 வருஷமா கீதாவோடையும் எதியோட சேர்ந்து நல்லா பேர் நடத்திட்டு இப்போ அவங்களுக்கு 2 ஓல்டு லேடிஸ் உடையாங்க. சாரி ஓல்டு லேடிஸ் சொல்றேன். கோல்டு லேடிஸ் அதனால பார்த்து வருகிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் 2 பேரும் சேர்ந்து நல்ல பேர் நடத்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கு சார், இவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் தெளிவாக சொல்லியிருக்கு. அதாவது ஜாயும் முருகனும் ஆடிட்டர்ஸ் கொஞ்ச காலமா ஒரு 10-15 வருஷமா இருந்தாங்க. கணக்கு கூட்டாக்க பார்ப்பாங்க. ஜாயிருந்தாரு அவருக்கு ஸ்ட்ரைட்டு இதெல்லாம் இறங்கிக்கிட்டேன் பிள்ளை கடன் வேணும். முருகனும் இது கரெக்டாக பிள்ளை கொடுத்தா பிள்ளை கணக்கு பார்க்க சொல்ல நல்லா பார்த்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வருகிற வருஷங்கள்லையும் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உதவி செய்யணும். அதாவது கமிட்டியில் இல்லாத ஒரு கமிட்டி மெம்பர் யார் அப்படின்னா அழகு சின்னையா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கமிட்டியில் வந்து என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு வந்து தேவையில்லை. என்னென்ன அவருக்கு அந்த டைம் கிடையாது. கமிட்டி மெம்பர்ஸ் பேசிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கமிட்டி என்னென்ன வேலைகள் செய்யணும், சாப்பாடுலேருந்து பொருட்களை கொண்டு வரதுலேருந்து யார் என்ன அரசுக்கு ஹெல்ப் பண்ணாலும் செய்வான், பிரசன்னாக்கு ஹெல்ப் பண்ணாலும் செய்வான், எல்லாருக்கும் செய்வான். அதனால மெம்பர் இல்லாத கமிட்டி மெம்பர் அழகுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வருங்காலங்களில் அழகுடைய
ஹெல்ப் நிறைய தேவைப்படுது. தேங்க்யூ. இது ஒன் மேன் ஷோ கிடையாது. எல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் கட்டி கொண்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா கீதாவை சுற்றியும் கடந்த வருஷங்களில் நம்ம தமிழ்லையும் தமிழ்நாட்டு மக்களையும் அழகாக பெருமையாக கொண்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு சில வேலைப்பாடு காரணமாக பாடிக்கிட்டால் இப்போ முடியாது. ஆனாலும் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபியூச்சரில் நல்லா வருவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும். சாப்பாடு ரெடியாக இருக்கிற ஃபர்ஸ்ட்